ஹாய். புட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால புட்டும் இன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பும் செய்யலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சடனாக சொன்னாங்க, இன்றைக்கி வந்து லஞ்ச் வேணும், மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயையோ, இன்னொரு குழம்பு இன்னொரு பொரியல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, சரி பச்சைப்பயிறு குழம்பே கொஞ்சம் திக்காக நல்ல கிரேவியாக எடுத்துட்டோம் அப்படின்னா மதியானத்துக்கும் அதே வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷுக்கு வந்து மீன் இருந்ததுனால இந்த டூனா ஃபிஷ்ஷோட பீசஸை வந்து ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் நார்மலாக வந்து டூனா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்காது, குழம்பு தான் நல்லா பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் அப்பப்போ ஆசைப்படுவாங்கன்றதுனால எப்போவாச்சும் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். புட்டுக்கு வந்து மாவெல்லாம் விரசி அதை வந்து ஓரமாக வச்சுட்டேன். பச்சைப்பயிறு குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் புட்டு வந்து இந்த புட்டு மேக்கரில் தான் செய்வேன். இது வந்து எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தது. அப்படியே வந்து ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டூனா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணால். புட்டுக்கு வந்து சூப்பராக பச்சைப்பயிறு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்து லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.